Hello students, important 2 mark 3 mark series 12th standard number 4th lesson இருக்கும் example problem 4.9 இந்த example problem வந்து ஒரு 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 important problem. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. எந்த வேல்யூஸுமே இல்லை நம்மளுக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து எந்த கிவன் வேல்யூமே கொடுக்கல. அப்படின்னா இது என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்னா ஒரு தியரி ப்ராப்ளம். சரிங்களா, தியரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வச்சு தான் எப்போதுமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல நம்மளுக்கு. அதனால் அப்படி யோசிச்சாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எ காப்பர் ராட் ஆஃப் லெங்த் எல். ஒரு காப்பர் ராடு இருக்குது. அந்த காப்பர் ராடோடைய லெங்த் வந்து பார்த்திங்கன்னா எல். அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. அது என்ன ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. அப்படி தான் நம்மளுக்கு கொஷின்லேயும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன ஆகுது, இந்த காப்பர் ராடு மூவ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இன்டெக்ஷனில் அது போயிட்டுருக்கு. அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் வெலாசிட்டி என்னது, ஒமேகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The plane of the rotation is perpendicular to the field. அதாவது ஃபீல்டு வந்து இப்போ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னா நான் ரொட்டேட் பண்ணுறது ஒய் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி கணக்கு. சரிங்களா, விச் இஸ் பர்பெண்டிகுலர். அதுதான் நம்மளுக்கு கண்டிஷனாகவும் இருக்கும். கரெக்டாக, ரைட். அடுத்து ஃபைண்ட் த இஎம்எஃப். ஆக்சுவலாக இஎம்எஃப் உடைய ஃபார்முலா என்னது, நம்மளுக்கு இஎம்எஃப் உடைய ஃபார்முலா வந்து பிஎல்வி. கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல இது என்ன ரொட்டேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்குலர் வெலாசிட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ரிலேஷன் நம்ம எந்த கிளாஸில் படிச்சிருப்போம்னா கிளாஸ் 11th படிச்சிருப்போம். என்னென்னு படிச்சிருப்போம், லீனியர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டூ ஆங்குலர் வெலாசிட்டி. இதில் ரேடியஸ் அவங்க என்னென்னு எடுத்திருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. என்னென்னு எடுத்திருக்காங்க, எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. ஏன் அப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல இது ஏன் இந்த மாதிரி எடுக்கணும்னு பாருங்கள். இந்த டயக்ராம் நல்லா பாருங்களேன். ஒரு ராடுக்கு இந்த ராடோடைய லென்த் எல்லு. ஆனால் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா இந்த டோட்டல் ராடை ஃபஸ்ட்டு கணக்கு எடுக்காமல் வெரி ஸ்மால் எலமெண்ட் தான் கணக்கு எடுத்திருக்காங்க. அதாவது இது எப்படின்னா இந்த டிஎக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருவேன், இன்டியூஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ணி விட்டுருவேன், மொத்தமாக இன்டிகிரேட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாரி. சரியா, ரைட். இப்போது இதை எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா இருக்குல்ல, என்ன ஃபார்முலா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக இன்டகிரேஷன் ஆஃப் சேஞ்ச் தட் இஸ் டிஎக்ஸ். டிஎக்ஸ்ன்னு சொல்ல போனால் டிஇஎம்எஃப். அப்போது இது நம்ம என்னன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். இஎம்எஃப் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸோடைய வேல்யூ, டிஎம்எஃப் வேல்யூ பிஎல். இந்த விக்கு பதிலாக தான் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கரெக்டாக. அப்போ எக்ஸ் ஒமேகா அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டா. இந்த என்னது, இதில் எக்ஸ் தானே டிஃப்ரென்ஷியேட்டு. அப்போ எக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், வித் ரெஸ்பெக்டிவ் டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். கரெக்டா, புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எல்லுன்னு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த எல்லை நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ஏன் இந்த எல்லை நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாதுன்னா அதை தான் நம்ம லிமிட்டில் போட்டுருவோம். லிமிட் என்ன வரும், 0 to L அப்படிங்கிறது தான் கணக்காகவே வரும் நம்மளுக்கு. கிளியராக இருக்கா? அப்போ இதில் காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் எடுங்க பார்ப்போம். காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில் எடுங்க. என்னது, இஎம்எஃப் ஈக்குவல் டு பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்தாச்சு. ஒமேகாங்கிறது கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்தாச்சு. அப்போ இன்டகிரேஷனில் யார் இருப்பா, இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டாட் டிஎக்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. லிமிட் என்னது, 0 to L. கண்டக்டருடைய மேக்ஸிமம் லெங்த் என்னது, L. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டாட் டிஎக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், நம்ம எக்ஸ் டாட் டிஎக்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ் பவர் n plus 1 by n+1 அப்படின்னு சொல்லுவோமா. அப்போது இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பி ஒமேகா என்ன வரும், நம்மளுக்கு x²/2ன்னு வருமா. x²/2 ஏன்னா எக்ஸ் பவரில் என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், x²/2ன்னு கிடைக்கும். லிமிட் என்னது, 0 to L. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணும்போது இஎம்எஃப் ஈக்குவல் டு பி ஒமேகா
எல் ஸ்கொயர் பை 2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இதை நம்ம புக்கில் என்னென்னு போட்டிருப்பாங்கன்னா இன்னும் அதை சிம்பிளிஃபை சும்மா ரீஅரேஞ்ச் பண்ணி இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/2 பி ஒமேகா எல் ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். நம்ம இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். ஒரு வாட்டி பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச்.